தாத்தா, என் கனவுல வந்த அந்த பாட்டு அது தமிழ். கத்திய ஷேர் பண்றத நிப்பாட்டினாரு. என்ன சொன்னேன்? நான் இத ஒரு பொண்ணு பாடுறத பார்த்தேன் ஆன்லைன்ல. அவ அது தமிழ்னு சொல்றா. தாத்தா அப்படியே ஷாக் ஆனாரு. அவரோட கண்ணு குறுகுச்சு. அப்புறம் அவர் எந்திரிச்சு ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டாரு. ஹான்ஜூன் குழப்பத்தோட அங்கேயே நின்னுட்டு இருந்தான். கன்னியாகுமரியில ஒரு கோயில் பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட ஒரு வயசான பாட்டி மெதுவா நடந்து வந்தாங்க. அது ஹான்ஜூன் ஊர்ல இருந்த அதே மாதிரியான ஒரு மரம். அவங்க கையில ஒரு சின்ன எண்ணெய் பாட்டிலும் ஒரு திரி ஒரு அகல் விளக்கும் கொண்டு வந்தாங்க. அவங்க முழங்கால் வலிச்சாலும் ஒவ்வொரு வாரமும் வருவாங்க. மரத்துக்கிட்டே பேசுவாங்க, என்னமோ அது கேட்குற மாதிரி. அவங்க அமைதியான கிளைகளை அண்ணாந்து பார்த்து, பல வருஷமா வெறும் இலைகள் தான் இருக்கு, பூக்கள் இல்லை, ஒரு வாக்குறுதி நிறைவேறாத மாதிரி இருக்கு. அவங்க மரத்தை தொட்டுக்கிட்டு பெரும் மூச்சு விட்டாங்க. நீ இன்னும் நிறைய துக்கத்தை பிடிச்சிட்டு இருக்க, அப்படி தானே? அவங்க மெதுவா சொன்னாங்க. இன்னும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மெல்லிய காத்து இலைகள் வழியா போச்சு. அவங்க மறுபடியும் அண்ணாந்து பார்த்தாங்க. அப்படியே நின்னுட்டாங்க. 2 புது பூக்கள் அங்க இருக்கு. அவங்க கண்ணுல தண்ணீர் நிறைஞ்சிச்சு. ஒரு சின்ன புன்னகை அவங்க முகத்துல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கு? அவங்க திரிய அகல் விளக்குல வச்சு பாட்டிலில் இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி விளக்கை ஏத்துனாங்க. அந்த சின்ன சுடர் ஒரு நிமிஷம் ஆடுச்சு. அப்புறம் நிலையா நின்றுச்சு. ஏதோ ஒன்று குணமான மாதிரி. அடுத்த சில நாட்கள் கழிச்சு மீரா அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான். நீ உண்மையாவே கொரியனா? ஆமான்னு சொன்னான். அப்போ ஒரு வீடியோ கால் பண்ண பார்ப்போம். அவன் கொரியன் தான் நிரூபிக்க ஹான்ஜூன் ஒரு வீடியோ கால் பண்ணான். மீரா அட்டன் பண்ணான். ஆனா முதல்ல கேமராவை மூடி வச்சிருந்தா. அவன் கொரியன் தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் முகத்தை காட்டினான். ஓ வாவ், ஹேன்னு சொன்னான். இப்போ நான் ஏதோ ட்ரால்னு நம்புறியா? ஜூன் கேட்க ஆமான்னு மீரா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அப்பவும் ஒரு டவுட் அவளுக்கு. ஃபில்டர் ஒன்றும் போடல இல்லைன்னு ஜூன் சிரிச்சுக்கிட்டே தலையசைச்சான். யாருக்கு தெரியும், இப்போல்லாம் ஒருத்தரை ஏமாத்துறதுல தானே அவ்வளோ சந்தோஷம் மற்றவங்களுக்கு. ஆனா நான் உன்னை நம்புறேன். ஜூன் மீராவை பார்த்து, உன் குரல் அது எனக்கு ரொம்ப பழக்கமானதா இருக்கு. உண்மையாவா? ஒரு வேளை போன ஜென்மத்துல நான் ஒரு கேபாப் சிங்கரா இருந்திருக்கலாம். நீ எனக்கு தமிழ் சொல்லி தரியானே? ஜூன் கேட்க, கண்டிப்பா, என்ன டீச்சர் மீரான்னு கூப்பிடு. ஆனா முதல்ல எனக்கு ஒரு கொரியன் பாட்டு பாடு, டியூஷன் ஃபீஸ். ஹான்ஜூன் தயங்குனா. அப்புறம் மெதுவா ஒரு பாட்டை பாடினான். மீரா கை தட்டிட்டு, சூப்பரா இருக்கு, யார் பாடினது? அது எங்க ஊர்ல இருக்கிற நாட்டுப்புற பாட்டுன்னு அவன் சொன்னான். நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அவங்க மெசேஜ் பண்றது, வீடியோ கால் பண்றது வழக்கமாச்சு. மீரா, வணக்கம் சொல்லு. ஹான்ஜூன், வணக்கம். மீரா சிரிச்சிட்டா. வணக்கம் அது ஹலோ மாதிரி. சாரி, என் நாக்குக்கு அது கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, தமிழ் ஒரு பாட்டு பாடுற மாதிரி தான், நான் உனக்கு சொல்லித்தரேன். ஒரு சாயங்காலம் மீரா ஜூனுக்கு செம்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணான். இது செம்பா, என் ஃப்ரெண்ட். இவ ரொம்ப படிப்பா. பிடிஎஸ் ஏதோ இந்தியாவில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சின்னு நினைச்சிட்டு இருக்கிறா. செம்பா முறைச்சா. அப்போ இவன் தான் உன்னோட கொரியன் பிரின்ஸா? அப்படிதானே? உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி, ஹான்ஜூன் பொலைட்டா சொன்னான். என்ன இவன் ராஜா மாதிரி தூய தமிழ்ல பேசிட்டு இருக்கான்? இவனுக்கு பேசுறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கிறியா, இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறியா? ஜூன், உன் முகத்துல ஏதோ மிஸ் ஆகுதே. மிஸ் ஆகுதா? ஆமா, மீச இல்ல. கொரியன்ஸ்க்கு மீச வராதா? மீரா செம்பாவை ஒரு மாதிரி பார்த்தா. செம்பா? ஹான்ஜூன் சிரிச்சான். அடுத்த கிளாஸ்ல வளர்க்க ட்ரை பண்றேன். செம்பா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு எதுவும் பேசல. ஹான்ஜூனை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவனால மூச்சை விட முடியல. அப்புறமா அவ பேசாம ரூமை விட்டு வெளியே போயிட்டா. அவன் என்ன கொரியாவுக்கு கூட்டிட்டு போவானே, நான் ஹேங் பாக் மாட்டிக்குவேன், அவன் வேஷ்டி கட்டிக்குவான். இன்டர்நேஷனல் கப்பிள் கோல்ஸ். மீரா செம்பாட்ட சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் நீ வெயிலில் டேன் ஆகிட்டு கொரியன் ஸ்கின் கேத்த வேணும்னு அழுதுட்டு இருப்பேன்னு செம்பா முணுமுணுத்தான். கொரியாவில் ஹான்ஜூன் அவன் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு தமிழ் வார்த்தையும் ஒரு நோட்டில் எழுத ஆரம்பித்தான். சில வார்த்தைகள் என்னன்னு தெரியாமையே அதை ஹைலைட் பண்ணான். ஆனால் கனவுகள் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. கனத்த மழை, ஒரு கை அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் விட்டுட்டு போகுது, ஒரு உடஞ்ச தங்க வளையல், கோயிலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க ஒரு பொண்ணு, அது பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது அவனை. அவன் புனித மரத்துக்கிட்ட போய் அமைதியாக நின்னான். எதையும் வேண்டிக்கல. காற்று இலைகள் வழியாக போய் அவனை தொட்டுச்சு. யாரும் அவனை கவனமாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அதே கிராமத்தில் ஒரு நைட்டு காட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஒத்தையடி பாதையில் போய்கிட்டு இருந்த ஒரு உள்ளூர் விவசாயிக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு பொண்ணு தூரத்தில் பாடுற மாதிரி. அவருக்கு ஒரு விதமான பயம் வந்துச்சு. அவர் அப்படியே நின்றுட்டாரு. இதயம் வேகமாக அடிச்சிச்சு. அவர் ஒரு பழைய புதர் நிறைந்த பாதையை நோக்கி திரும்பினாரு. அங்க ஒரு மங்கிய கல் தூண் இருக்கு. அவர் ஒரு ஸ்டெப் கிட்ட போனாரு. அப்புறம் அந்த பாட்டு நின்று போச்சு. அவர் கடவுளை வேண்டிக்கிட்டே வேகமா நடந்து போயிட்டாரு. யாரோ ஒருத்தர் அவர் வீட்டில் கரண்ட் போனதுனால டார்ச்சை வச்சுக்கிட்டு எதையோ தேடிட்டு இருந்தாரு. பார்த்தா அது நம்ம மர்ம மனிதன். அவர் ஒரு பழைய இரும்பு பெட்டியை டேபிள் மேலே வச்சாரு. அதை மெதுவாக திறந்தாரு. உள்ள ஒரு மங்கிய துணியில சுற்றி ஒரு ஓலைச்சுவடி இருக்கு. அதை அவர் ரொம்ப பத்திரமா கவனமா எடுத்தாரு. உடஞ்சிருமோன்னு பயந்துக்கிட்டே அவர் உட்கார்ந்து டார்ச் வெளிச்சத்துல அதை பார்த்தாரு. அந்த ஓலைச்சுவடி தமிழ்ல எழுதியிருக்கு. அதை அவர் படிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட முகத்துல மாற்றம் தெரிஞ்சிச்சு.
முதல்ல அமைதியா, அப்புறம் பதட்டமா, அப்புறம் யோசனையோட. யார் இந்த மர்ம மனிதன்? இவருக்கு எப்படி தமிழ் படிக்க தெரியும்? தமிழ்னு சொன்னதும் தாத்தா ஏன் ஷாக் ஆனாரு? ஜூனை பார்த்ததும் சிம்பாக்கு ஏன் ஒரு மாதிரி இருந்துச்சு? ஜூன் ஏன் மீராவோட வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னா? இதெல்லாம் வர எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு வீடியோ பண்ண மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.